தாஜ்மஹால் ஒன்று. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தாஜ்மஹால் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் தாஜ்மஹால்னா என்ன நினச்சோம் அப்படின்னா, ஏதோ ஒரு லவர்ஸ்க்காக, ஒரு காதலருக்காக ஒரு காதலன் கட்டியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் இப்போ இந்த அம்மாவை நாங்கள் மீட் பண்ண பிறகு தெரிஞ்சுது இதோட சரித்திரம். அந்த அம்மா சொல்கிறாங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, இதை பற்றி எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்கிறீங்களா? யூஸ்வலாக எல்லாருமே காதலிக்கா காதலி கட்டுறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆமாம்மா. தாய்க்கா இந்த பையன் கட்டியிருக்கா பாருங்க. அப்படிங்களாம்மா? லெவலில் இது உள்ளுக்கு வரும், நல்ல பப்ளிசிட்டி ஆகும். தாயை மறக்காம இருக்கணும்னு இந்த பையன் இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காப்புல. ஆனால் சிறந்த தாஜ்மஹால், ஏழை எளியவர்கள் அனைத்து பேரும் வந்து பார்க்கலாம். அம்மா, இது எந்த டைமிங்மா ஓப்பன்? ஈவினிங் 4 o'clockலேருந்து 9 o'clock வரை. 9 o'clock வரை ஓப்பனுங்களா? ஃபியூச்சரில் 24 hours பார்க்குற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க போல. ஓகே. ஆனால் தாயை வந்து மதிக்காத மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. இதுக்கு டிக்கெட் ஏதாவது காசு கொடுத்து வரீங்களா இல்லை ஃப்ரீயாக அனுப்புகிறாங்களா உள்ளவங்களா? ஃப்ரீதாம்மா, அனைத்தும் ஃப்ரீ தான். ஓகேம்மா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எடுத்தது பெரிய விஷயமா. இந்த கட்டின பையன் நல்லபடியாக வாழணும். 100 வயசுக்கு குடும்பம். அம்மா, எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க அதை கட்டின அவங்க அம்மாவுக்கு? கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, சொல்லுங்கம்மா. அந்த பையன், அந்த அம்மாவும் அப்பாவும் இருந்தப்ப அவங்க கார்மெண்ட்ஸ் இது வச்சிருக்காங்க. என்னது, ஆர்ட் ஒர்க்ஸ். அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பையனுக்கு 11 வயசுல இருக்கும்பொழுது அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த அம்மா பெண்மணி, வீர பெண்மணி, 5 பிள்ளைங்களை வளர்த்து நல்லபடியாக ஆக்கி 11 வயசு அந்த பையனுக்கு அமெரிக்கன்னு ஒரு பையனும் ஒரு அம்மா வந்து வளர்த்துருக்காங்க. அந்த பையனை தாயை பெரிய தெய்வம் மாதிரி வச்சிருக்காப்புல. ஓகேம்மா. அவர் அந்த அம்மாவோட இழப்பை தாங்க முடியாம அம்மா இறந்ததுக்கப்புறம் ராஜஸ்தான்ல ஆளவர சொல்லி அதே தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்காரு. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடையுமாறு